ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் கைமணம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புடிக்கலக்கட்டை எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல புடிக்கலக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு முதல்ல பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். 2 கப் அரிசி மாவு, 1½ கப் வெல்லம், 1 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1½ டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் தேங்காய். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச தேங்காவை உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச எள்ளு எடுத்து உள்ளே போட்டு சேர்த்து வதக்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் சேர்த்து போடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை 2 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் கொஞ்ச நேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கரிசலை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் அந்த உப்பை கொஞ்சம் போட்டு கூடவே நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சோம்ல அதையும் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச நெய்யையும் கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விடணும். அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவை கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அரிசி மாவு போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காவை இது கூட சேர்த்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதை நல்லா மாவு பிசைகிற மாரி நல்லா பிசைஞ்சி வைக்கணும். அதுக்கப்புறம் அது சூடு போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கை பக்குவத்தில் நம்ம நெய் தடவி கொழுக்கட்டை பிடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி குண்டானை எடுத்து எல்லாத்தையும் மேலே ஒழுங்காக அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் காற்று கூட வெளியே போகாத மாதிரி நல்லா மூடியே டைட்டாக மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். பார்த்தீங்களா, பார்க்கவே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை சேர்த்து அழுத்துங்க.